இந்த ஜூலை 9 பொது வேலை நிறுத்தம் ஆளும் வர்க்கத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆல் இண்டியா சிஐடியினுடைய இணையதளத்திற்கு போய் நீங்கள் தோழல் அதை பார்க்கணும். தோழர்களே, தொழில் வாரியாக எத்தனை தொழிலாளர்கள் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது சிஐடி தனியாக நடத்தியிருந்தா கூட இவ்வளோ பெருமை கிடையாது. சிஐடி தவிர இந்த நாட்டில் செயல்படக்கூடிய எண்ணற்ற சீர்திருத்தவாத தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொண்டு, ஆளும் வர்க்கத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொண்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் பேரதிர்ச்சியை நாம் ஜூலை 9 ஏற்படுத்தியிருக்கோம். திரட்டப்பட்ட புள்ளி விவரம் சொல்லுது, இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மெடிக்கல் ரெப்பு வேலைக்கு போகல. ஏறக்குறைய 99% நிலக்கரி சுரங்கங்கள், இரும்பு எக்கு சுரங்கங்கள், 99% சுரங்கங்கள், 100% வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசா ஊழியர்கள், நூன்மீல் ஊழியர்கள், குஜராத்தில் மோடியினுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய குஜராத்தில், ஹரியானாவில், எல்லா வட மாநிலங்களும் கூட பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசா ஊழியர்கள், நூன்மீல் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தோழர்களே, அது சும்மா வெறும் வெட்டு கதையல்ல. 25 கோடி தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய அருமை தோழர் சீதாராம் சொன்ன அந்த வார்த்தை, 25 கோடி தொழிலாளர்களை பணிக்கு செல்லாமல் நிறுத்துகிற பேராற்றலோடு இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதுதான் நமக்கான செய்தி. தோழர்களே, இந்த ஒவ்வொரு வேலை நிறுத்தமும் புரட்சிக்கான ஒத்திகை. புரட்சினா திடீர்னு வானத்திலிருந்து வந்துருமா? இந்த ஒவ்வொரு வேலை நிறுத்தமும் நம்முடைய சொந்த வர்க்கத்தை அரசுக்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்துகிற மாபெரும் ஒத்திகை என்கிற முறையில் புரிந்து கொள்ள. சோவியத் வரலாறை படிச்சு பாருங்க.